அவ்வளோதான். இப்போ 1.45க்கு பார்னா என்ன அர்த்தம்னா இந்த 45ங்கிற நம்பர் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி டைம்ஸ், அதாவது 45 45 45 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பாரில் எழுதுகிறோம். இப்போ இதுக்கு டைரெக்டாக ஒரு இதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு டைரெக்டாக ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ 1.45 இதை நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா 145 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோமா, ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணணும்னா மேலே ஒன்றையும் கீழே ஒன்றையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 144 டிவைடட் பை 99. ஓகே, அவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 9 டைம்ஸ் அடிக்கலாமா? ஸோ 11 9s are 99. அடுத்து 9 9, மிச்சம் 5 வரும் 54, 6 9 54 அப்படிங்கிறது வரும். ஸோ 16 டிவைடட் பை 11 வரும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 16 டிவைடட் பை 9. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, பார் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே இப்போ 1.59 பார்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன், 159 டிவைடட் பை 100 போடுறோம். ஏன் 100 போடணும், இங்கே 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி இருக்கனால 100. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதில் 1 மைனஸ் இதில் 1 மைனஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். இது 3 நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், கீழே 1000 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ 1599 எடுத்து டிவைடட் பை 1000. அதே மாதிரி தான் ஏன் இது பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதாவது இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம பார் எடுத்துகிட்டு 1.45 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த டெசிமல் பாயிண்ட்டை எடுக்கணுங்கிறக்காக 100ஆட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 100x இஸ் ஈக்குவல் டு 145.4545ங்கிறது ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 100xலேருந்து எக்ஸை கழிக்கிறேன். 100xலேருந்து எக்ஸை கழிச்சோம்னா 99x. அப்போ இந்த வேல்யூவும் கழிக்கணும் இல்லையா, 145.4545லேருந்து 1.4545 கழிக்க போகிறேன். அப்போ 145லேருந்து 1 போச்சுன்னா 144. இந்த பாயிண்ட்லாம் கழிக்கும் போது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஏன்னா இதுலேருந்து இது சேமாக இருக்குல்ல, கழிச்சோம்னா 0 ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 144 டிவைடட் பை 9. இதை தான் நான் என்ன பண்ணிடுறேன்னா உங்களுக்கு டைரக்ட் ஸ்டெப்பாக நான் இங்கே சொல்லிட்டேன். ஆன்சர் இது நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி இதெல்லாம் கொண்டு வரணும், அது தேவையில்லை. இப்படி பார்த்தோன்னே 145 டிவைடட் பை 100 போடுங்க, அதில் மேலே 1 மைனஸ் கீழே 1 மைனஸ் போட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃப்ராக்ஷன் வந்து டைரெக்டாக வந்துடும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த